ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஆலோவேரா சோப்பு கட்டிங் வீடியோ அண்டு ஸ்டாம்பிங் வீடியோ பார்க்க போகிறோம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஆலோவேரா சோப் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. ஃப்ரெஷ்ஷாக ஆலோவேரா ஜூஸ் எடுத்து அதிலிருந்து நான் ஆலோவேரா சோப் செஞ்சுருப்பேன். அதை 2 டேஸ்க்கு அப்புறம் அன்மோல் பண்ணிக்கலான்னு சொல்லியிருப்பேன். இப்போ 2 டேஸ் ஆயிடுச்சு. இது அன்மோல் பண்ணுற வீடியோ. சோப்பு நம்ம செஞ்சு போர் பண்ணுறதை விட அன்மோல் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மோல்டுலேருந்து எடுக்கிறது பார்த்து எடுக்கணும் பொறுமையாக. 2 டேஸ் நல்லா காய விட்டுட்டோம்னா நம்ம இந்த மாதிரி நசுக்கி எடுத்தால் கூட அந்த ஷேப் மாறாமல் அப்படியே கிடைக்கும். நசுக்கும் போது சோப்பு இருக்கிற இடத்த நசுக்காமல் அந்த மோல்டு மட்டும் ப்ரெஸ் பண்ணி நம்ம சோப்பு வெளியே எடுக்கணும். அவ்வளோதான், சோப்பு வெளியே எடுத்தாச்சு. இப்போ இது அப்படியே 1 kg இருக்கும். இதை 100 கிராம்ஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்போவும் நம்ம கட் பண்ணும் போது அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கிடைக்கும், அக்யூரேட் வேல்யூ கிடைக்காது. நான் இதை 10 பீஸாக போட போகிறேன். ஒன்று நான் கட் பண்ணிவிட்டு சைட்லேயே வெயிட்டும் செக் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், பால் கலரில் இருக்கும் ஆலோவேரா சோப்பு, நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். நம்ம காஸ்டிக் சோடா லை சொல்யூஷன் அந்த ஆயில் கூட சேர்க்கும் போது அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சோப் மேக்கிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது. இந்த வீடியோ கூடவே நான் மேக்கிங் வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே செஞ்சிங்கன்னா எனக்கு வந்த மாதிரியே சோப்பு உங்களுக்கும் நல்லாவே கிடைக்கும். கட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வேல்யூ வேரியேஷன்ஸ் இருக்கும். கற்றாழை ஃபேஸ்க்காகட்டும், உடம்புக்காகட்டும், ஹேருக்காகட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த கற்றாழை சோப் போடுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போது கை முட்டி கழுத்தை சுற்றி இருக்க கருப்பு எல்லாமே இது நீக்கிரும். டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆலோவேரா சோப்பு யூஸ் ஆகும். ட்ரை ஸ்கின் இருக்கவங்க ஆலோவேரா சோப் யூஸ் பண்ணலாம். இது ஈரப்பதத்தை ஸ்கின்னில் மெயின்டைன் பண்ணும். இப்போ நான் கட் பண்ணி இந்த சோப்பை 1 மந்த்துக்கு அப்படியே நான் க்யூரிங்கில் வச்சுருவேன். ஆஃப்டர் 1 மந்த்து தான் நான் சேலுக்கு கொடுப்பேன். அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. க்யூரிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஸ்கின்னுக்கு எந்த இரிட்டேஷனும் இருக்காது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்படி நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு எப்படி வந்தது, நல்லா வந்ததா இல்லை ஷேப் ஏதாவது மாறி வந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இன்னமும் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். கமெண்ட்டில் நிறைய பேர் பீட்ரூட் சோப்பு, அப்புறம் ஆயில் எசென்ஷியல் ஆயில், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. நான் அடுத்தடுத்து வீடியோஸில் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி வீடியோஸ் போடுறேன். கட் பண்ணியாச்சு, ஃபஸ்ட்டு அன்மோல் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டாம்பிங் பண்ணுறேன். யாழ் அப்படிங்கிற பிராண்டு, என்னோடய பிராண்டை நான் இந்த மாதிரி தான் ஸ்டாம்பில் சீல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் அந்த சீல் ப்ரெஸ் ஆயிரும். நம்மக்கிட்ட எல்லா ஃப்ளேவர் சோப்புமே அவைலபிளாக இருக்குது. நான் இந்த சோப்போட ஃபுல் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மற்ற ஃப்ளேவர் சோப் வேணும் அப்படின்னாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.